أعوذ بالله من الشيطان الرجيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفسه ونفخه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹு தஆலாவின் திருப்பெயரால் இந்த நிகழ்வை நான் ஆரம்பித்து உங்களோடு தொடர்ச்சியாக சில விடயங்களை பேசி வருகிறேன். நேர்களே, நாம் எப்பொழுதும் இறைவன் எங்களை படைத்தான் என்ற நம்பிக்கையோடு, படைக்குகின்ற பொழுது எங்களுக்கான ரிசுக்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்து விட்டான் என்ற நம்பிக்கையோடு, அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பாடு செய்த அந்த ரிசுக்கு ஒரு நாளும் எங்களுக்கு தவறாது, அல்லாஹ் ஏற்பாடு செய்ததை நம்ம ஒரு நாளும் தவற விட மாட்டோம் என்ற நம்பிக்கையோடு, இறைவன் நமக்காக ஏற்பாடு செய்ததை அனுபவித்ததுக்கு பிறகுதான் நாம் மன்னரைக்கு செல்வோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்றவர்கள். எப்பொழுதும் எமது வாழ்க்கையில் இந்த வறுமை, கஷ்டம், பிரச்சனைகளை சந்திக்குகிற பொழுது நாங்கள் எங்களுடைய தவறு அதுக்கான காரணமாக இருக்கும் என்று சிந்திக்க பழக வேணும். எங்களுக்கு ஒரு பிரச்சனைண்டா நான் செய்த ஒரு தவறை உணர்த்துவதற்கு அல்லாஹ் இந்த சோதனையை தந்திருக்கிறான் என்று நாம் உணர வேண்டும் என்ற விடயத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஆகவே எங்களை நோக்கி ஒரு சோதனை வருகிறது. அது வறுமையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், தொழில் இழப்பாக இருக்கலாம், அல்லது சொந்த பந்தங்களை இழக்கிறதாக இருக்கலாம், வருமான குறைவாக இருக்கலாம், நோய் நொடியாக இருக்கலாம். எதுவானாலும் நாங்கள் முதலாவது சிந்திக்க வேணும், என்ற தவறாக இருக்கக்கூடும், அல்லாஹ் அந்த தவறை உணர்த்துவதற்கு இந்த சோதனையை தந்திருக்கலாம் என்று நாம் உணர வேண்டும் என்ற அந்த விடயத்தோடு, முதலாவது நமது வறுமையை போக்கிக் கொள்ள வேண்டுமென்றால், நமது பிரச்சனைகளை நம்மை விட்டு அகற்றி கொள்ள வேண்டுமென்றால் தக்வாவை எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும் என்ற ஒரு அம்சத்தை நான் உங்களுக்கு முதல் அம்சமாக பகிர்ந்து கொண்டேன். இரண்டாவது இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு, தௌபா. இந்த இரண்டையும் எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேணும். காலையில் மாலையில் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவிடத்தில் எனது தவறு, நான் தவறு செய்திருக்கிறேன், தவறு செய்கிற இயல்புள்ளவன், நான் பாவம் செய்திருக்கிறேன், பாவம் செய்கின்ற இயல்புள்ளவன் என்ற அந்த உணர்வை இறைவனுக்கு நாம் வெளிப்படுத்தி நமது அடிமைத்துவத்தை அல்லாஹுவுக்கு நாம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இஸ்திக்ஃபார் என்றது நமது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை, பல துன்பங்களை அகற்றக்கூடியது என்று நான் பல விஷயங்களை உங்களுக்கு அந்த தலைப்பில் தந்திருக்கிறேன். மூணாவது, இன்று நாங்கள் பார்க்க போகின்ற அம்சம் என்னவென்றால், நமது குடும்பங்களை, உற்றார் உறவினர்களை, இரத்த பந்தங்களை, தாய் வழி சொந்தத்தை, தந்தை வழி சொந்தத்தை, நம்மளோடு கூட பிறந்தவர்களை, நம்ம யாருக்கு பிறந்தோமோ அந்த தாய் தந்தையர்களை நாம் சேர்ந்து நடத்தல் என்பது நமது பிரச்சனைகளில் பெரும்பாலானதை ஒழிக்கக்கூடியது, குறிப்பாக வறுமையை ஒழிக்கக்கூடியது, நோய் நொடியை இல்லாமலாக்கக்கூடியது என்ற ஒரு விடயத்தையும் நாம் இன்று அலச இருக்கிறோம். நேர்களே, நாம் எப்பொழுதும் நம்மை சுற்றி நடக்கிற பல பிரச்சனைகளை, துன்பங்களை, துயரங்களை, வறுமையை, நோய் நொடியை நாம் யாரோ ஒருவரால் உருவாக்கப்படுகிற அல்லது அதற்கு யாரோ ஒருவர் காரணமாக இருக்கிறார் என்று நினைக்கிற ஒரு சந்தர்ப்பம்தான் அதிகமாக இருக்கிறது. அப்படி அல்ல. ஒரு சோதனை நமக்கு வந்துவிட்டால் அது நான் செய்த தவறுக்காக அல்லது தவறை உணர்த்துவதற்காக இறைவன் நமக்கு தந்த ஒரு விடயமாக நம்ம யோசிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
உங்களில் யார் ஒருவர் அவருடைய ரிசுக்கு விசாலமாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறாரோ, யார் வறுமை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வருமானம் கை நிறைய அல்லது கொஞ்சமாக இருந்தாலும் அதில் பரக்கத்து ஏற்படுகிற அந்த சூழ்நிலை வர வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ, வறுமை இல்லாமல் அன்றாடம் நமது வாழ்க்கையை கொண்டு ஓட்ட வேண்டுமென்றால், நமது அன்றாட நிகழ்வுகளை நாம் சாதாரணமாக கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் கொண்டு நடத்த வேண்டுமென்றால், அதே போன்று வயன்ஷா லஹூ ஃபி அசரிஹி, யார் ஒருவர் தன் வாழ்க்கை நீளமாக இருக்க வேண்டும், நோய் நொடி இல்லாமல் கஷ்டம் துன்பம் இல்லாமல் அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுகிறார் என்றால், இந்த ரெண்டும் ஒருவருக்கு நிறைவேற வேண்டுமென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபல் யசில் ரஹிமா, அவருடைய குடல்வாய் ஜனங்களை, உற்றார் உறவினர்களை, அது கூட பிறந்தவர்கள், தாய் தந்தையர்கள், தந்தை வழி சொந்தங்கள், தாய் வழி சொந்தங்கள் என்று இந்த உற்றார் உறவினர்களை சேர்ந்து நடத்தலில்தான் இந்த ரெண்டும் இருக்கிறது, தங்கி இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த நேர்களே சகோதரர்களே, நாங்கள் சில சமயம் நமது உற்றார் உறவினர்களால் ஆத்திரமூட்டப்படலாம், கோபமூட்டப்படலாம், வெறுப்பூட்டப்படலாம். சில சமயம் அவர்களோட கதைக்கிறதை விட, அவர்களோடு உறவு கொண்டாடுவதை விட உறவு கொண்டாடாமல் இருப்பது சிறந்தது என்று ஒரு சூழ்நிலை அவர்களால் உருவாக்கப்படலாம். என்றாலும் அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டாலும் கூட நாங்கள் அவர்களுடைய உறவை துண்டிப்பதற்கு, அவர்களோடு கதைக்காமல் பேசாமல் இருப்பதற்கு, அவர்களோடு தொடர்பில்லாமல் இருப்பதற்கு இஸ்லாம் எந்த வகையான அனுமதியையும் தரல என்ற அந்த ஒரு அம்சத்தை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் குடும்ப உறவை பேணி நடத்தல், சேர்ந்து நடத்தல், அவர்களை மதித்தல், அவர்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுதல் என்பது எமது வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட, எமது எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ரிசுக்கு விசாலமாக கிடைப்பதற்கு ஒரு அடிப்படையான காரணமாக இருக்கிறது என்பதும், நமது வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் ஆயுளோடு நம்ம சிறப்பாக வாழ வேண்டும் என்று ஒரு ஆசைப்பட்டால் அதற்குமான ஒரு அத்திவாரமாக, அடிப்படையாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். ஆகவே நாம் இதனை ஒட்டிய சில செய்திகளை பார்க்க வேண்டும். அது என்னன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன், எமது உறவுகள் சில சமயம் அறியாத்தனமாக, அவர்கள் முட்கோபிகளாக அல்லது ரோஷக்காரர்களாக நடந்து கொள்ளக்கூடும். ஆனால் நாங்கள் மார்க்கம் விளங்கியவர்கள், நிதானம் கொண்டு அவர்களோடு பக்குவமாக நடந்து கொள்கின்ற அந்த இயல்பை எங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேணும். அல்லாஹு தஆலா ஒரு மனிதருடைய வரலாற்றை அல் குர்ஆனில் நமக்கு ஞாபகமூட்டுகிறான். அவங்க யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஆத்திரமூட்டிய ஒரு நிகழ்வு அவருடைய குடும்ப அங்கத்தவரால் நடாத்தப்படுகிறது. அப்படி ஒரு நிகழ்வில் அவர் மும்முரமாக ஈடுபடுகிறார். அது என்ன செய்தின்னா, அவருடைய பேர் மிஸ்தஹ் என்ற நபித்தோழர். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரதியல்லாஹுவோட மகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. இவங்களோட விஷயத்தில் ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது. அந்த அவதூரை பரப்பியவர் முன்னின்று மிஸ்தஹ் ரதியல்லாஹு அன்ஹு. இந்த தவறை செய்தவர் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு உறவுக்காரர். அது மட்டுமல்ல, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கொடுப்பனவுக்கு கீழால், அவர் செலவழிச்சா தான் இவங்க சாப்பிட முடியும், இவங்களோட அன்றாட வாழ்க்கையை கொண்டு ஓட்ட முடியும் என்ற அந்த நிலையில் இருக்கிற ஒருவர் முன்னின்று அவர்களுடைய அந்த வதந்தியை, அவர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடில் ஈடுபடுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோவப்பட்டு சொன்னாங்க, இதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு நயா பைசா என்னிடம் இருந்து கிடைக்காது. ஒரு மனுஷனுக்கு வார ஒரு சொந்தமான ஒரு எமோஷனலான ஒரு விஷயம்தான், நாங்கள் எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்தால் அவங்க எங்களுக்கு விசுவாசமாக இருக்க வேணும், எங்களோடு அவங்க உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்
என்ற ஒரு எதிர்பார்ப்பு இயல்பாக வருவதுண்டு. அப்படி இருந்தாலும் சில சமயம் அவர்களுடைய சொந்த விருப்பத்துக்கான இடமும் அங்கீகாரமும் அங்கே இருக்குது. அவங்க அப்படி அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சில சமயம் நமக்கு எதிராக திரும்பினால் கூட நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி அந்த உறவை துண்டிக்கக்கூடாது, அவர்களை ஒதுக்கக்கூடாது என்பதற்கு ஒரு நிகழ்வை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லுது. சூரத்து நூறில் அல்லாஹு தஆலா இதை பற்றி சொல்கிறான். அவருக்கு அல்லாஹு தஆலா சொன்னான், வலா யஅ்தலி உலில் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி, செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள், வசதி உள்ளவர்கள். இங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வசதி உள்ளவர், மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஏழை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கொடுப்பனவு உதவியில தான் அவருடைய அன்றாட வாழ்க்கை, அவர்களுடைய மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மா, அவங்களுடைய குடும்பத்துடைய அன்றாட வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவர் செய்த அந்த தவறு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்படுத்தியது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவமானப்படுத்தியது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதில் ஒரு மனசங்கடத்தை ஏற்படுத்தியது. இப்படி எல்லோரையும் மனசங்கடத்துக்குள் ஏற்படுத்திய தள்ளிவிட்ட அந்த நபித்தோழருக்கு நான் இதுக்கு பிறகு ஒரு சதம் செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணியதற்கு அல்லாஹு தஆலா அந்த நிகழ்வை ஒட்டித்தான் செல்வம் கொடுக்கப்பட்டவங்க, வசதி உள்ளவங்க, அவர்களுடைய குடும்பத்தில் உலில் குர்பா, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நான் செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணவானாம். அவங்களுக்கு கொடுங்க, வல் மசாக்கீன், அதே நேரம் ஏழை எளியவர்களுக்கு செலவழிங்க, வல் முஹாஜிரீன், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு செலவழிங்க, ஃபீ சபீலில்லாஹ், வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு, மன்னிச்சிருங்க. அவங்க செஞ்சதை அவங்க மடத்தனமாக அறியாமல் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் செய்தது தவறு தான், அந்த தவறை நியாயப்படுத்தலை, அவர்கள் செய்த தவறை மன்னிச்சிருங்க. வல் யஸ்ஃபஹு, அவர்களோடு பெருந்தன்மையாக நடங்க. இப்படி நடந்து கொண்டால் அல்லாஹு தஆலா கேட்கிறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறத நீங்கள் விரும்பலையா? அவங்க தவறு செய்யலாம், அவங்க மறதியாக வேணுமென்று வீம்பாக எதையும் செய்யலாம். நாங்கள் பெருந்தன்மையாக அவர்களோடு நடந்து கொள்வதன் மூலம் அவங்க எங்களை வெறுத்து ஒதுக்கி ஓரமாகி போனாலும் நாங்கள் அவங்களோட சேர்ந்து கொள்வதன் மூலம் அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். மட்டுமல்ல, ஏற்கனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல எங்களுடைய செல்வத்தை, எங்களுடைய ஆயுளை, எங்களுடைய மகிழ்ச்சியை, எங்களுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹு தஆலா அதன் மூலமாக அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். என்ன, அல்லாஹ்வை நாங்கள் திருப்திப்படுத்துகிற பொழுது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி நடக்குகிற பொழுது நிச்சயமாக அதற்கான பிரதிபலனை நம்ம இந்த உலகத்தில் அனுபவிப்போம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி தான், சில விடயங்கள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அஜல சவாப மின் சிலத்திர் ரஹம், உறவுகளை பேணி நடப்பதனால் அல்லாஹ் அதற்குரிய அந்த ரிசல்ட்டை இந்த உலகத்திலேயே தந்து விடுகிறான். அதே போன்றுதான் கத்திஅத்துர் ரஹம், உறவுகளை துண்டிச்சு வெறுத்து நடப்பதனால் அல்லாஹு தஆலா அஜல இகாபன் மினல் பகி, அல்லாஹு தஆலா அதற்குரிய தண்டனையும் இந்த உலகத்தில் தந்து விடுகிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நல்லா தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். எங்களுடைய செல்வம் விசாலமாக வேணுமெண்டா, வறுமை போகணுமெண்டா, வசதி வரணுமெண்டா குடும்ப உறவை பேணி நடக்கணுமாம். நாங்கள் குடும்ப உறவை பேணி நடக்காட்டி வறுமை வரும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு அங்கால பக்கம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆயுள் நீடிக்கணும், சந்தோஷம் பெருக வேணும், அதே நேரத்தில் எங்களுடைய ஆரோக்கியம் பெருக வேணும் என்று சொன்னால் நாங்கள் குடும்ப உறவை பேண வேணும். நாங்கள் குடும்ப உறவை பேணாட்டி நாங்கள் நோய் நொடிக்குள்ள மகிழ்ச்சியை இழப்போம். மகிழ்ச்சியை இழப்பதனால் நாங்கள் வறுமையை இழப்போம், அதே நேரத்தில் வறுமையை சம்பாதிப்போம், அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குடும்ப உறவை சேர்ந்தால் அதுக்குரிய சவாபை நாங்கள் இந்த உலகத்தில் அனுபவிப்போம், அதே நேரத்தில் குடும்ப உறவை துண்டித்து அவர்களை வெறுத்து ஒதுக்கி நடந்தால் அதுக்குரிய தண்டனையும் இந்த உலகத்திலே நாங்கள் சம்பாதிப்போம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் பிறருக்கு கொடுக்கணும் என்ற ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம், அலா குல்லி முஸ்லிமின் சதகா,
ஒரு முஸ்லீமுக்கு நாங்கள் எப்பொழுதும் சதக்கா தர்மம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை சுமந்தவர்களாக ஒரு முஸ்லீம் இருக்கிறோம். அப்படி செய்வதற்கு யார் தகுதி, யாருக்கு நாங்கள் கொடுக்கணும்? யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், அவர்கள் கேட்கிறார்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள். அவங்க கேட்குறாங்க, எதை செலவழிக்கணும், யாருக்கு செலவழிக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எதை கொடுக்கணும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன வல் யதாமா வல் மசாக்கின். முதலாவது நாங்கள் தர்மம் கொடுக்கறதுக்கு தெரிவு செய்யணும் யாரை தெரியுமா? முதலாவது தாய் தந்தையர்கள். செல்வத்திலேருந்து நாம் யாருக்காவது முதலாவது தர்மம் செய்கிறதுக்கு உரியவங்க யாருண்டா? தகுதியானவர்கள் நமது பெற்றோர்கள். ரெண்டாவது யார், அதுக்கு அடுத்த நிலையில் யார் இருக்கிறார்கள் என்றால் நமது வல் அக்ரபீன், நமது இரத்த பந்த உறவுகள், சொந்தக்காரர்கள். அது எங்களுடைய கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், நமது தாய் வழி சொந்தமாக இருக்கலாம், தந்தை வழி சொந்தமாக இருக்கலாம், கட்டின வழியாக திருமணம் முடித்த வழியால் வருகிற சொந்தமாக இருக்கலாம். இப்படி இந்த சொந்தங்களை நாம் அடுக்குகிற பொழுது முதலாவது வார சொந்தம் தாயும் தந்தையும், இரண்டாவது சொந்தம் நம்மளோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள், மூணாவது சொந்தம் தாய் வழி சொந்தம், தந்தை வழி சொந்தம். ஆகவே நமது இந்த சொந்தங்களை விட்டு பிரியாமல் நாம் அவர்களில் கொடுத்து உதவினால்தான் அவர்களால் வாழ முடியும் என்பவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் முதன்மையாக நாம் எமது தர்மத்தை முற்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் இரண்டு வகையான நன்மை கிடைக்கும். ஒன்று தர்மம் செய்த நன்மை கிடைக்கும், இரண்டாவது நாம் குடும்ப உறவை பேணி நடந்த நன்மை கிடைக்கும். ஆகவே நாம் எப்பொழுதும் எமது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது, சோதனை வருகிறது, நஷ்டம் ஒன்று ஏற்படுகிறது, கஷ்டம் ஒன்று வருகிறது, வறுமை, பிரச்சனை, நோய் நொடி எது வந்தாலும் யோசிக்கணும், என் தரப்பில் அதற்கான காரணி என்ன, நான் விட்ட பிழை என்ன, அந்த பிழைகளில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் தக்குவா இல்லாமல் எங்கேயாவது நடந்திருக்கிறேனா அதை கொஞ்சம் பரிச்சித்து பாருங்கள். ரெண்டாவது இஸ்திகுபார் என்னுடைய நாவிலிருந்து வராமல் இருந்திருக்கிறதா, தௌபா செய்யாமல் இருக்கிறேனா, இஸ்திகுபார் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறேனா, இல்லாமல் அதனை விட்டுட்டேனா, அதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். மூணாவது, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உறவுகளை சேர்ந்து நடக்கிறோமா அல்லது விலகி நடக்கிறோமா, வெறுத்து நடக்கிறோமா என்பதை கொஞ்சம் பாருங்கள். இப்போ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூணையும், இது அல்லாத இன்னும் சில விடயங்கள் இருக்கிறது, இந்த மூணையும் நாம் பேணுகிற பொழுது அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹு தஆலாவினுடைய வாக்குறுதி சத்தியமானது, உண்மையானது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிற அந்த வாக்குறுதி உண்மையானது, சத்தியமானது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். நாங்கள் இந்த கடமைகளை செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்காக வாக்குறுதி தந்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவான். அந்த கஷ்டங்களை, துன்பங்களை போக்கிக் கொள்வதற்கு வழிகளாக இவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு அல் கஃபூருர் ரஹீம்.